மிகப்பெரிய முறைகேடு செஞ்சு இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க வாங்கியிருக்கிறீங்க. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள ஸ்ரீலங்கா விட்டே நீங்க காலி பண்ணணும் அப்படின்னு அதானிக்கு மிகப்பெரிய உத்தரவை இலங்கை அரசாங்கம் கடந்த பிப்ரவரி மாசம் கொடுத்தாங்க. இந்த உத்தரவு வந்த உடனே பிப்ரவரி 15ஆம் தேதி அதானி இலங்கையை விட்டே காலி பண்ணி ஓடி வந்துட்டார். அதானிக்கு இலங்கையில கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் எல்லாம் கேன்சல் ஆயிருக்கு. இப்படி அதானி விரட்டப்பட்ட இந்த சூழ்நிலையில இந்திய பிரதமர் மோடி இன்னைக்கு இலங்கைக்கு போயிருக்கார். மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்ல அவர் கையெழுத்து போட போயிருக்காரு. அதானி நிறுவனம் ஏன் இலங்கை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டாங்க, அது துரத்தி அடிக்கப்பட்டதுக்கும் இன்னைக்கு பிரதமர் மோடி இலங்கைக்கு போனதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? எந்த அதானியினுடைய ப்ராஜெக்ட் இலங்கையை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டுச்சு, இப்ப மோடி போய் எந்த ப்ராஜெக்டை துவங்கி வைக்க போறாரு? இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன? இலங்கையில திரிகோணமலை அப்படிங்கிறது தமிழர்களுக்கு சொந்தமானது. அந்த தமிழர்களுக்கு சொந்தமான பகுதியில 2009 யுத்தத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட பலராயிரம் குடும்பங்கள் செட்டில் ஆயிருக்காங்க. அவங்க எல்லாருமே தமிழர்கள். அந்த தமிழர்கள்ல 800 குடும்பங்களை காலி பண்ணிட்டு ஒரு மிக முக்கியமான ப்ராஜெக்டை கொண்டு வரதுக்காக மோடி கையெழுத்து போட போறாரு. இந்தியாவினுடைய அரசு திரிகோணமலையில் இருக்கக்கூடிய தமிழர்களை அப்புறப்படுத்தி விட்டு இந்த ப்ராஜெக்டை யாருக்காக கொண்டு வர்றாங்க, எதுக்காக கொண்டு வர்றாங்க, அந்த ப்ராஜெக்டினுடைய நோக்கம் என்ன, அதானிக்கும் இந்த ப்ராஜெக்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? வணக்கம், அது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். தாய்லாந்தில் நடந்த பிம்ஸ்டிக் மாநாட்டுக்கு போன பிரதமர் மோடி நேரடியா இந்தியாவுக்கு திரும்பி வராம அப்படியே ஸ்ரீலங்கா போயிருக்கார். ஸ்ரீலங்கால மிக முக்கியமான சில ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறதாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, ஏன் இந்த நேரத்தில் அவர் போய் ஸ்ரீலங்காவில் போய் ரொம்ப முக்கியமான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கடந்த 5 ஆண்டுகளில் மோடி எத்தனை முறை இலங்கைக்கு போயிருக்காரு, எதுக்கெல்லாம் இலங்கைக்கு போயிருக்காரு அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2019 மோடி ஜெயிச்ச உடனே முதல்ல எங்கே போய் விசிட் பண்ணுறாரு அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கு தான் போறாரு. ஸ்ரீலங்காவில் போய் அங்கேயே தங்கி அந்த நாட்டில் இருந்து அன்னைக்கு ராஜபக்சே குடும்பங்களோட மிக முக்கியமான சில ஒப்பந்தங்களை கையெழுத்து போறாரு. எப்போ போறாரு அப்படின்னா ஜூன் 2019 போறாரு. இந்த ஜூன் 2019 அவர் போயிட்டு வந்த உடனே ஜூன் 2021 இந்திய அரசாங்கம் இருக்குல்ல, $10 மில்லியன் அமெரிக்கன் கடனாக கொடுக்குறாங்க. யாருக்கு கடனாக கொடுக்குறாங்கன்னா இலங்கை அரசாங்கத்துக்கு கடனாக கொடுத்து நீங்க ஒரு விண்டு பவர் ப்ராஜெக்ட்ல இதை முதலீடு பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, ஏதோ பக்கத்து நாடு இவங்க உதவி செய்ய போறாங்க, $100 மில்லியன் கொடுக்க போறாங்க, அந்த நாட்டினுடைய மின்சார தேவைக்காக இதை செய்யறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனா அது கிடையாது. ஜூன் 2021 இந்த கடன் கொடுத்து முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2021 கொழும்புல இருக்கக்கூடிய வெஸ்ட் டெர்மினல் ஹார்பர் ப்ராஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ப்ராஜெக்ட் அதானிக்கு கொடுக்கப்படுது. அப்போ ஒரு பக்கம் இந்தியாவிலிருந்து சில கடன்கள் கொடுக்கப்படுது, இன்னொரு பக்கம் இலங்கை அரசாங்கம் அதானிக்கு சில ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட் அதானிக்கு கொடுத்து முடிச்ச உடனே அதானி என்ன பண்றாரு அப்படின்னா அக்டோபர் மாசம் 2 நாள் விசிட்டாக இலங்கைக்கு போறாரு. அவர் போய் ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி எல்லாமே போய் சுத்தி பார்க்கிறாரு. மன்னார் மாதிரியான பகுதி, சம்பூர் மாதிரியான பகுதி, எல்லா பகுதியும் போய் சுத்தி பார்க்கிறாரு. 2 நாள் அங்கேயே தங்கிட்டு அவர் ஏற்கனவே போன கொழும்பு வெஸ்ட் டெர்மினல் ஹார்பர் ப்ராஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹார்பர் ப்ராஜெக்ட்ல கையெழுத்து போட்டுட்டு இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கும் அப்ரூவல் வாங்கிட்டு வராரு. அந்த ப்ராஜெக்ட் வேற ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே ஜூன் 2021 இந்திய அரசாங்கம் கடன் கொடுத்து சோலார் பவர் ப்ராஜெக்டை உருவாக்க சொன்னாங்க இல்லையா, அந்த சோலார் பவர் ப்ராஜெக்டை கூட அதானி தான் உருவாக்குவார் அப்படிங்கிறதுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது. இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் அக்டோபர் 2021 2 நாள் விசிட் அவர் போயிட்டு வந்ததுக்கு பிறகு மார்ச் 2021 MOU டைரக்டா சைன் ஆகுது. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான விஷயமா இருக்கு. இந்திய அரசாங்கம் ஒரு பக்கம் கடனை கொடுக்குது, அந்த கடன் கொடுத்து நீங்க ஒரு சோலார் பவர் பிளான்ட்டை உருவாக்குங்க, இலங்கைக்கு கரண்ட் உற்பத்தி தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லுது. சொல்லி முடிச்சுட்டு இந்த ப்ராஜெக்டை, இந்த உற்பத்தியை நீங்க யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதானிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு இவர் போயிட்டு வந்த உடனே அதானி அனுப்புறாங்க. அதானி போய் அதுல கையெழுத்து போட்டுக்கிறார். அப்போ அதானிக்கு ஒரு பிசினஸ் தேவைப்படுது. அந்த பிசினஸ் தேவைக்காக முதல்ல மோடி போய் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு பிற்பாடு அவங்களே பணம் இல்லைன்னு சொல்றாங்க. எங்க நாடே லாஸா இருக்குப்பா, எங்களால் அந்த பிசினஸ் பண்ண முடியாது, எங்களால் எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ண முடியாதுன்னு சொல்றப்ப இல்ல அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், பணம் நாங்க கொடுத்துருவோம், நீங்க பணத்தை அதானிக்கு கொடுத்தா சரி. ஸோ இப்போ இவர் போய் கடனை அப்ரூவல் பண்ணிட்டு ப்ராஜெக்ட்டுக்கு பேசி முடிச்சுட்டு வர்றாரு. பிற்பாடு அதானி போய் உட்காந்து கையெழுத்து போட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்கான அப்ரூவலையும் வாங்கிட்டு வந்துறாரு. இதுதான் நடந்திருக்கு. அப்போ மோடி 2019 ஜெயிச்சதுக்கு பிறகு 2 விஷயம் நடக்குது. ஒன்று, இந்திய பெருங்கடல் நடக்கக்கூடிய மிக முக்கியமான கடல் சார்ந்த வணிகம் இருக்கு பாத்தீங்களா, இந்த கடல் சார்ந்த வணிகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இலங்கை. ஏன்னா இலங்கை ஸ்ட்ராட்டஜிக்கலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். குறிப்பாக திரிகோணமலை ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வரக்கூடிய கப்பல்கள், ஆப்பிரிக்காவிலிருந்து வரக்கூடிய கப்பல், குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வரக்கூடிய கப்பலில் வரக்கூடிய மிகப்பெரிய கச்சா எண்ணெய் அது மட்டும் இல்லாமல் மூலப்பொருட்கள், இவரை எல்லாத்தையும் ஆசியாவில், குறிப்பாக வடகிழக்கு ஆசியாவில் கொண்டு போய் மிகப்பெரிய வர்த்தகம் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ரூட் எதுன்னா சி ரூட் தான். இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்கவே பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான வணிகங்கள், அதாவது மொத்த வணிகத்தில், ட்ரேடில்
பெரும்பாலும் கிட்டத்தட்ட 60-70% கடலில் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ கடல் வணிகம் நடக்குது அப்படின்னா அந்த கடலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய ஹார்பர்ஸ், இந்த ஹார்பர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இலங்கை ஒரு மிகப்பெரிய கடல் பரப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகம். ஒரு கப்பல் வருது அப்படின்னா அந்த இடத்துல நிறுத்தி சில ரெஃப்ரெஷ்மெண்ட் வேலையெல்லாம் நடக்கும். அந்த கப்பலுக்கான தண்ணி தேவையாக இருக்கட்டும், இல்லை மற்ற பொருட்களினுடைய தேவைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே நிவர்த்தி செய்யப்படும். ஸோ அப்போது ஏதோ ஒரு வகையில் கொழும்புல ஒரு மிகப்பெரிய டெர்மினலை உருவாக்குறது அப்படிங்கிறது வடகிழக்கு ஆசியா, இந்தியா, இது மாதிரியான பல நாடுகளினுடைய வர்த்தகத்தை கட்டுப்படுத்தலாம், மிகப்பெரிய லாபத்தை கொளிச்சு சம்பாதிக்கலாம். ஸோ அப்போ அந்த டெர்மினல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மோடி 2019 ஜெயிச்சு இந்தியாவுக்கு பிரதமராக வந்த உடனே நேரடியாகவே போய் இலங்கையில் உட்கார்ந்து இந்த ப்ராஜெக்டை அதானிக்கு பேசி முடிக்கிறார். ஏன்னா அதானி உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா பல துறைமுகங்களை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துகிட்டு இருக்காரு. அது முழுக்க முழுக்க வாங்கி கொடுக்குற வேலையை இந்த மோடி அரசாங்கம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த துறைமுகம் இந்தியாவில் மட்டும் கிடையாது. இப்போ இந்தியாவினுடைய பெரும்பாலான துறைமுகம் இன்னைக்கு அதானி கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஒரு காலத்தில் தமிழர்கள், நாம சோழர்கள் இந்திய பெருங்கடலே ஆண்டோம். அன்னைக்கு அதுக்கு பேர் இந்திய பெருங்கடல் கூட கிடையாது, சோழர் குலம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய பெருமைக்கு சொந்தக்காரங்க நாம அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு தென்னிந்தியாவினுடைய ஒட்டுமொத்த துறைமுகமும் கடலும் குஜராத்தை சார்ந்த ஒரு தனியார் அதானி கையில் இருக்கு. ஸோ அப்போ இலங்கையினுடைய துறைமுகமும் சேர்த்து அதானிக்கே போயிடுச்சு. அப்போ அதானி இந்தியாவினுடைய, அது மட்டும் இல்லாமல் இந்திய பெருங்கடலினுடைய மொத்த வணிகத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு போயிட்டார். அவர் இஸ்ரேலில் இருந்து கிட்டத்தட்ட இந்தோனேஷியா வரைக்கும் பல துறைமுகங்களை அவர் வாங்கிட்டு இருக்காரு. அது வாங்கி கொடுக்கறது இந்திய அரசாங்கமாக இருக்கு. அந்தந்த அரசாங்கம் வாங்குறதுக்கு காசு இல்லைன்னா இந்திய அரசாங்கமே கடன் கொடுக்குது. இப்போ எப்படி இலங்கையில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதானி போய் அந்த ப்ராஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி இவங்க போய் கடனை கொடுத்துட்டு வந்துடுவாங்க, அதானி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வந்தாரு. இந்த வேலையை அவங்க தொடர்ச்சியாக செய்கிறாங்க. சரி, இதைத்தான் அவங்க நேர்மையாக செய்கிறாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்லாம் சைன் ஆகுது, இதெல்லாம் சைன் ஆகி முடியுது. அங்கே என்ன பிரச்சனை எதிர்க்கட்சிகள் பண்ணுறாங்க அப்படின்னா, எப்பா நீங்கள் சோலார் எனர்ஜி ப்ராஜெக்டில் கையெழுத்து போட போகிறீங்க, இது மட்டும் இல்லாமல் தெர்மல் எனர்ஜி ப்ராஜெக்டே நீங்கள் கையெழுத்து போட போகிறீங்க, இதிலிருந்து உற்பத்தி பண்ணி கரண்ட்டை வாங்கி இலங்கை மக்களுக்கு நீங்கள் விற்க போகிறீங்க. அப்படி நீங்கள் விற்கக்கூடிய கரண்ட்டு இங்கே உற்பத்தி பண்ணுறதை விட 70% வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய போராட்டத்தை அங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் துவங்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடதுசாரி கட்சி தான் ஆட்சிக்கு வந்திருக்கு. ஸோ அப்போது மிகப்பெரிய எதிர்ப்பு ஏன் வருதுன்னா 2 விஷயத்தில் வருது. நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய கரண்ட்டு ஏற்கனவே உற்பத்தி பண்ணுறதை விட அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் எங்கள் மக்களை தள்ளுறீங்கிறது ஒன்று. 2வது, அதானிக்கு இந்த ப்ராஜெக்ட் எப்படி கிடைக்குது அப்படின்னா, மோடி வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினூடாக மிகப்பெரிய ப்ரெஷரை இலங்கைக்கு போட்டு தான் அதை வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரிஞ்சுது. எப்போ தெரிஞ்சது அப்படின்னா ஜூன் 2022. இந்த ஜூன் 2022 இலங்கையில் ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது. அந்த ப்ரெஸ் மீட்டை நடத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய தலைவர் MM ஃபெர்டினாண்டோ. அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார், இல்லை இந்தியா எங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுச்சு. இந்தியானா யாரு? மோடி இந்த ப்ராஜெக்டை அதானிக்கு கொடுக்கறதுக்காக எங்களுக்கு மிகப்பெரிய ப்ரெஷர் போட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த ப்ரெஷர் சாதாரணமாக நடக்கல. காலங்காலமாக காம்படிட்டிவ் அடிப்படையில் கொடுக்கப்படக்கூடிய ப்ராஜெக்ட், அதாவது டெண்டர் விட்டு அந்த டெண்டரில் எது அரசுக்கு தோதா இருக்கோ அதன்படி தான் அந்த டெண்டர் அக்செப்ட் பண்ணப்படும். ஆனால் இந்த அதானிக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்திலேயே மாற்றிருக்காங்க. எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா, டெண்டர் விட்டு அதில் காம்படிட்டிவாக இந்த ப்ராஜெக்ட் அலாட் பண்ணாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நார்ம்ஸ் மூலியமாக விளையாட்டு யாருக்கு கொடுக்கணும் ஒரு கையெழுத்து போட்டால் போது இதை கொடுத்துருவாங்க. இதை முழுக்க செஞ்சது ராஜபக்சே குடும்பம், பின்னாடி இருந்து இயக்குனது மோடி, அதானி, இந்த குரூப்புகள். ஸோ அப்போ மோடி, அதானி இவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட், இலங்கை ராஜபக்சே குடும்பம் இவங்க எல்லாம் சேர்ந்து இலங்கையினுடைய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி காம்படிட்டிவ் பிட்டிங்கில் கொடுக்க வேண்டிய ப்ராஜெக்டை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நார்ம்ஸாக கொடுத்து யாருக்கு? அதானிக்கு கொடுத்துட்டாங்க. அதுவும் அதிக விலைக்கு. அவர் எக்கச்சக்கமான விலை போட்டு கரண்ட் விற்க போறாரு, மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் பிரச்சனையை துவங்கும் போது ஃபெர்டினாண்டோ, அதாவது சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய தலைவர் ஃபெர்டினாண்டோ ஓப்பனாக ப்ரெஸ் மீட்டை சொல்லிட்டார், எப்பா இதுக்கெல்லாம் காரணம் மோடி தான், வெளியுறவுத்துறை அமைச்சகங்களுக்கு பிரஷர் கொடுத்து தான் அதானி கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டாரு. இது மிகப்பெரிய நியூஸாக மாறி இலங்கையில் ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிச்சது. இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இவரே இந்த MM ஃபெர்டினாண்டோ என்ன பண்ணுறாருன்னா, இந்த ப்ரெஸ் மீட் கொடுத்து 24 மணி நேரத்தில் இல்லை நான் தப்பாக சொல்லிட்டேன், எனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் பதவியே ரிசைன் பண்ணிட்டு ஓடி போயிட்டார். அப்போது இந்திய அரசாங்கம் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை பயன்படுத்தி ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டினுடைய எலக்ட்ரிசிட்டி போர்டு தலைவரை மிரட்டினாங்களா அப்படிங்கிற கேள்வி அப்போ எல்லா பத்திரிகையிலுமே வந்துச்சு. அப்போ ஏதோ ஒரு வகையில் இலங்கையில் அதானிக்கு கிடைச்ச ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது புறவாசல் வழியாக திருட்டுத்தனமாக நேர்மை இல்லாமல் கிடைக்கப்பட்டிருக்கு. இதனால் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னா, அங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் பாதிக்கப்படுறாங்க, சிங்கள மக்களும் பாதிக்கப்பட போகிறாங்க. ஏன்னா எல்லாருமே தானே கரண்ட் உற்பத்தி பண்ணி வாங்க போகிறாங்க. அந்த கரண்ட் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய இடத்துல தமிழ் மக்கள் இருக்காங்க, சிங்கள மக்கள் இருக்காங்க. இந்த நிலைமை தான் நடந்துட்டு இருக்கு. 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜூன் மாதம் ஃபெர்டினாண்டோ இப்படிலாம் ப்ரெஸ் மீட் கொடுத்ததுக்கு பிறகு இதையும் பொருட்படுத்தாமல் பிப்ரவரி மாதம் 2023 ரணில் விக்ரமசிங்கே வர்றாரு பார்த்தீங்களா, தற்காலிகமாக அவர் இந்த இந்தியா, அதாவது அதானியோட ஒப்பந்தங்களை MOU சைன் பண்ணிடுறாரு. இந்த சைன் பண்ணதுக்கு பிறகு
புதிய அரசாங்கங்கள் வருது, அப்புறம் தேர்தல் வருது, தேர்தலில் வந்து இலங்கையில் புதிய அரசாங்கம் வருது, இடதுசாரி அரசாங்கம் வருது. குறிப்பாக அனுப்குமார் திசாநாயக்கா வந்து பிரசிடென்ட்டாக வர்றாரு. அவர் வந்தோடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஜனவரி மாதம் 2024 வர்றாரு. அவர் வந்தோடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்தியாவோட போட்டிருந்த எல்லா ப்ராஜெக்டையுமே ரீகன்சிடர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. இந்தியாவோட அதானி கூட போன ப்ராஜெக்ட். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிப்ரவரி மாதம் இலங்கையில் அதானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது அதிகப்படியான விலை கொடுத்து கரண்டை வாங்க வேண்டிய நிலைமைக்கு இந்திய அரசாங்கம் எங்களை தள்ளி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டே பார்த்தீங்கன்னா புறவாசல் வழியாக எந்த காம்படிட்டிவ் நாம்ஸுமே இல்லாமல் முழுக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகத்தை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் நேர்மையே இல்லை அந்த டெண்டர் கொடுத்ததில் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூவை கிளப்பும் போது கடந்த பிப்ரவரி 15 அதானி இலங்கையை விட்டு வெளியே வந்துடுறார். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டது, நீங்கள் வந்து இலங்கையை விட்டு மரியாதையை வெளியே போயிடுங்க, உங்கள் ப்ராஜெக்ட் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேற வழியே இல்லாமல் பிப்ரவரி 15 அதானி இலங்கையை விட்டு வெளியேறுகிறார். அவர் 15 வெளியேறாரு. 20 இந்திய அரசுக்கும் இலங்கைக்கும் அதே ப்ராஜெக்ட் வேற ரூபத்தில் கையெழுத்தாகுது. அதே ப்ராஜெக்ட் அப்படின்னா எங்க அதானி இந்த ப்ராஜெக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணாரோ அங்கே கிடையாது. அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்டை இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பகுதியான திரிகோணமலையில குறிப்பாக இந்திய அரசாங்கத்தினுடைய NTPC பயன்படுத்தி, அதாவது நேஷனல் தெர்மல் கார்பரேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை பயன்படுத்தி அங்கே ஒரு ஒப்பந்தத்துக்கு போறாங்க. அந்த ஒப்பந்தமும் சைன் ஆகுது. அப்போ ஏற்கனவே இந்திய அரசாங்கம் 2022 பார்த்தீங்கன்னா இந்த NTPCயும் சரி, இந்தியாவினுடைய சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்க இவங்களையும் பயன்படுத்தி இலங்கையில் சில ப்ராஜெக்டை கையெழுத்து போடுறதுக்கான வேலையை இந்த மோடி அரசாங்கம் செஞ்சாங்க. அப்போ ஒரு பக்கம் அதானி அடிச்சு துரத்துனதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக மோடி அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, அரசு நிறுவனத்தை பயன்படுத்தி பல ப்ராஜெக்டுகளை திரிகோணமலையில் கொண்டு வரதுக்கான வேலையை பண்ணுறாங்க. அதை குறித்து ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்டை இனாகிரேட் பண்ணுறதுக்கு, சைன் பண்ணுறதுக்கு தான் மோடி இன்னைக்கு திரிகோணமலை போயிருக்கார். அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஈழப்பகுதியான திரிகோணமலைக்கு போய் இந்த ப்ராஜெக்டை துவங்குறாரு. திரிகோணமலையில் இந்த ப்ராஜெக்ட் துவங்கிறதுல என்ன மிகப்பெரிய வருத்தமான விஷயம் அப்படின்னா, இவங்க முழுக்க மன்னாரில் துவங்க போகிறோம், நாங்கள் 52 டர்பைனை உருவாக்க போகிறோம், கிட்டத்தட்ட நாங்கள் 70% அதிகமான ஏற்கனவே இருக்கிற விலையை தாண்டி விற்க போகிறோம் அப்படின்னு அதானி சொல்லிட்டு இருந்தார். அது துரத்தி அடிக்கப்பட்டு மன்னார் ப்ராஜெக்ட் மூடப்பட்டுச்சு. திரிகோணமலையில் இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்டை NTPCயை பயன்படுத்தி இவங்க வந்து இனாகிரேட் பண்ணுறாங்க. இதில் வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த NTPC ப்ராஜெக்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, நேஷனல் பவர் தெர்மல் கார்பரேஷன் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டை இவங்க இலங்கையில் திரிகோணமலையில் சைன் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக முழுக்க அங்கே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தமிழர்கள் 800 குடும்பங்களை காலி பண்ணுறாங்க. ஏற்கனவே 2009 யுத்தத்துக்கு பிறகு மக்கள் வந்து பல நாள் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து தடுப்பு முகாமில் தான் இருந்தாங்க. கஷ்டப்பட்ட தடுப்பு முகாமில் இருந்து வெளியே வந்து அரசாங்கத்தோடு பேசி வெளியே வந்து அங்கங்கே செட்டில் ஆகி சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அந்த மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா திரிகோணமலை பகுதியிலலாம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆயிருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் பகுதியை சிங்களம் வந்து தொடர்ச்சியாக வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய தமிழ் கோயில்கள், அதாவது முருகன் கோயில் எல்லாத்தையும் நீக்கிட்டு புத்த சிலையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அடிப்படையாக சொல்லப்போனால் தமிழர்களுடைய ஈழப்பகுதியை இலங்கை அரசு வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு நாடு இன்னொரு நாடு ஆக்கிரமிக்கும் தான் நம்ம வெளிப்படையாகவே சொல்லலாம். ஸோ அப்போது அங்கே திரிகோணமலையில் தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த தமிழர்கள் 800 குடும்பங்களை காலி பண்ணிட்டு மோடி அரசாங்கம் தன்னுடைய இந்திய அரசாங்கத்தினுடைய NTPCங்கிற நிறுவனத்தை பயன்படுத்தி இலங்கை அரசாங்கத்தோடு சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டோட ஒரு ஜாயின் வெஞ்சர் போட்டு இந்த ப்ராஜெக்டை உருவாக்க போகிறாங்க. இதில் நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அதானி வெளியே வந்துட்டாரு, ஓகே ரைட்டு, அதானி வெளியே வந்ததுக்கு பிறகு இந்திய அரசாங்கம் தானே போய் கையெழுத்து போட போகுது. இதில் என்ன பிரச்சனை இருக்குது? NTPC அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு நிறுவனம். முதல்ல போய் ஒரு ஜாயின் வெஞ்சர்லாம் போடுறாங்க, நல்லது தானே. அரசாங்கம் வந்து இன்னொரு நாட்டோட ஒப்பந்தம் போட்டு கரண்ட் தயாரிக்க போகிறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இந்த NTPCன்னு சொல்லக்கூடிய நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்கு பார்த்தீங்களா, இதை தனியார் மயம் பண்ணுறதுக்கு பல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. 2022 இந்தியாவினுடைய எக்கனாமிக் அஃபேர்ஸ் கமிட்டி இருக்கு பார்த்தீங்களா, இந்த எக்கனாமிக் அஃபேர்ஸ் கமிட்டி 54% இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய பங்குகளை NTPCயில் 50 கீழே குறைக்க போகிறாங்க. 50 கீழே இவங்க குறைக்கிறாங்க அப்படின்னா NTPCயினுடைய சொத்துக்களை, NTPCயினுடைய நிறுவனங்களை முழுக்க தனியார் நிர்வாகம் பண்ணுவாங்க. தனியாருடைய ஆதிக்கத்துக்கு கீழே அது போக போகுது. எந்த தனியாருக்கு கீழே போக போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. முழுக்க இந்தியாவில் தெர்மல் பவர் பிளான்ட்ல கொடிகட்டி பறக்கக்கூடிய ஆள் யாரு அப்படின்னா அதானி தான். அவர் தான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மகாராஷ்டிராவில் சென்னூர் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் அவர் தான் வந்து கையெழுத்து போட்டு வாங்குறாரு. யாரோட கம்பெனியை? அரசாங்க கம்பெனியவே அவர் கையெழுத்து போட்டு வாங்கிட்டாரு. அப்போ நாளைக்கு இலங்கையில் நீங்கள் போய் உருவாக்குறீங்க அப்படின்னா அதுவும் அரசாங்க கம்பெனி அப்படின்னா அதுவும் நாளைக்கு யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னா அதானிக்கு கொடுக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ நேரடியாக அதானி போய் முதலீடு பண்ண முடியல, ஃப்ராட் பண்ணுறாரு, இவருக்காக அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்பட்டிருக்கு, மோடி மிரட்டி தான் அந்த ப்ராஜெக்ட் வாங்கி கொடுத்தாருன்னு பல சர்ச்சைகளுக்கு பிறகு தூக்கி எறியப்படுறாரு.
சரி அதானி தான் தூக்கி எறிஞ்சிட்டீங்க, நாங்க அரசாங்க நிறுவனத்தை கூட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நேரடியாக அரசாங்க நிறுவனத்தை கூட்டு போய் நீங்க வந்து இப்ப புது ப்ராஜெக்டை தமிழர்களை அப்புறப்படுத்திட்டு உருவாக்குறீங்க. உருவாக்குற இந்த ப்ராஜெக்ட் ஒரு 5 வருஷம் கழிச்சோ இல்ல 10 வருஷம் கழிச்சோ யாருக்கு இது கொடுக்கப்படும் அப்படின்னா அதனுடைய பங்குகள் அதானிக்கு விற்கப்படும். இந்த வேலையை இவங்க தொடர்ச்சியா செய்யறாங்க. இந்த என்டிபிசி அப்படிங்கிறது சாதாரண நிறுவனம் கிடையாது. இந்தியாவினுடைய கரண்ட் உற்பத்தியில கிட்டத்தட்ட 22% இவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய நிறுவனம், 13,000 எம்ப்ளாயிஸ் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த என்டிபிசியினுடைய எம்ப்ளாயி ஃபெடரேஷன் சேர்மன் வி.கே. சர்மா வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். இந்தியா முழுக்க ஒரு பெரிய போராட்டம் நடத்தப்பட்டுச்சு. நீங்க வந்து எப்படி வந்து தனியாருக்கு விற்க முடியும், தனியாருக்கு விற்காதீங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிக்கு அதிகமான சொத்துக்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், 16,000 ஏக்கர் நிலம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அரசு நிறுவனம். இதை வந்து மோடியோ பாஜகவோ உருவாக்கல, ஒரு காலத்துல காங்கிரசும் நேருவும் உருவாக்குனது. இத்தனை 1000 ஏக்கர் நிலம், சாதாரண ஏழை விவசாயிகள் அரசாங்கத்துக்கு கொடுத்த நிலம், அரசு நிறுவனத்தினுடைய நிலம், ஒரு 2 லட்சம் கோடி மதிப்பிலான சொத்து, கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 10,000 கோடிக்கு மேல வருமானம் வரக்கூடிய நிறுவனங்கள் வச்சிருக்கக்கூடிய இந்த என்டிபிசிஎல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க ஏற்கனவே தனியாருக்கு ஒத்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க தனியார் அப்படிங்கிறது பெரும்பாலும் அதானிக்கு தான் விற்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த நிறுவனத்தை கொண்டு போய் நீங்க வந்து இலங்கையில திரிகோணமலையில ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்குறதுக்காக MOU சைன் போட்டு இன்னைக்கு அதானி வந்து அதை இனாகிரேட் பண்ணி துவங்குறாரு அப்படின்னா அது கோல் பேஸ்ட் பவர் பிளான்ட் அப்படிங்கும்போது நாளைக்கு அந்த கோல் பேஸ்ட் பவர் பிளான்ட் யாரு கைக்கு போகும்? இதே அதானி கைக்கு தான் போகும். ஏன் அப்படின்னா தென்கிழக்கு ஆசியாவில் குறிப்பாக இந்தியா, இலங்கை, மாலத்தீவு இது மாதிரியான நாடுகளில் கோல் மைனை பயன்படுத்தி நிலக்கரி இறக்குமதி, நிலக்கரியை பயன்படுத்தி கரண்ட் உற்பத்தி பண்றதுல மோனோபொலியா செயல்படுறது அதானி தான். அப்ப அதானி ரொம்ப ஜாலியா இருக்காரு. அது அரசு நிறுவனம் தானே போய் உருவாக்குது, எனக்கு இருந்தாலும் அது நமக்கு தான் வரப்போகுது, நம்ம ரொம்ப ஜாலியா இருப்போம் அப்படிங்கிற மனநிலையில அவங்க இருக்காங்க. இந்த முழுக்க இது அதானிக்கு சாதகமாக இந்த ப்ராஜெக்ட் திருகோணமலையில போய் ஜாயின் வெஞ்சர் கையெழுத்தாகுதா அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாத்துக்கும் வந்திருக்கு. இதை விட முக்கியமான கேள்வி, வாழ்றதுக்கே கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய தமிழர்களை அப்புறப்படுத்தி விட்டு எதுக்காக நீங்க ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்குறீங்க? ஒரிசால போய் நின்றுக்கிட்டு தமிழர்களை எதிரியா பேசுறீங்க, தமிழ்நாட்டில் வந்து நின்று தமிழர்களுக்கு ஆதரவா பேசுறீங்க, இலங்கையில போய் ஈழப்பகுதியில் உருவாக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்டை தமிழர்களை அப்புறப்படுத்திட்டு உருவாக்குறீங்க. உண்மையிலே பாஜக தமிழர்களுக்கு என்ன செய்யுது அப்படிங்கிற கேள்வி வருது. அப்ப ஒருபோதும் மக்களுக்காக இந்த மோடி அரசாங்கம் செயல்படாது அப்படிங்கிறது பல விஷயத்துல நமக்கு தெரியுது. இந்த ஸ்ரீலங்கா ப்ராஜெக்ட்லையும் தெரியுது. இன்னொரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் அதை சொல்லி முடிக்கிறேன். குஜராத்தில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில 10 கிலோமீட்டருக்கு எந்த ப்ராஜெக்டுமே உருவாக்கக்கூடாது. அதாவது பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து உள்ள வரக்கூடிய 10 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த தனியார் நிறுவனங்களும் ப்ராஜெக்டுகளும் உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்தியாவினுடைய பாதுகாப்பு ராணுவ சட்டத்தில் இருக்கு. ஆனா மோடி அரசாங்கம் என்ன பண்றாங்க? அதுல இந்த பார்டர்ல இருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளேயே அதானிக்கு நிலத்தை வைக்கிறாங்க. 1 ஏக்கரா 2 ஏக்கரா கிடையாது, 63,000 ஏக்கரா நிலத்தை வித்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அவர் அங்க போய் விண்டு ப்ராஜெக்ட் உருவாக்க போறாரு. அப்ப அந்த விண்டு ப்ராஜெக்ட் உருவாக்குறதுக்காக அதானிக்காக இந்தியாவினுடைய ராணுவ சட்டங்களை மாத்திருக்காங்க, இந்தியா பாகிஸ்தான் எல்லை சட்டங்களை மாத்திருக்காங்க. இது குஜராத்ல இருந்து ஒரு குரூப் போய் உட்கார்ந்து டெல்லியில உட்கார்ந்து அதானிக்காகவே இவங்க மாத்துறாங்க. 2023 இது நடந்துச்சு. இது மிகப்பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. கடைசியில் அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இல்ல அதானிக்கு இந்த நிலம் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி முதல்ல இந்தியாவினுடைய சோலார் எனர்ஜி கார்பரேஷனுக்காக தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது வந்து அரசு நிறுவனத்துக்கு அரசு நிலத்தை, பாதுகாப்புத்துறை நிலத்தை ஒதுக்கப்படுது தான் முதல்ல எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, வேற வழி இல்லை, அரசாங்க நிறுவனம் தானே போய் உருவாக்க போகுது அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கு அரசாங்க நிறுவனத்துக்கு தான் அந்த 63,000 ஏக்கரா வந்து கைமாற்றப்படுது. பிற்பாடு பார்த்தீங்கன்னா அரசாங்க நிறுவனத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் கடைசியில் அதானிக்கு கொடுக்கப்படுது. இதே மாதிரி தான் இன்னைக்கு இலங்கையில் நடக்குது. அதானி வெளியே துரத்தப்பட்டதுக்கு பிறகு இப்போ அரசாங்கத்தினுடைய என்டிபிசி போய் சில கோல் பவர் ப்ராஜெக்டும் சில கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்டையும் கையெழுத்து போடுறாங்க. நாளைக்கு இந்த என்டிபிசியினுடைய ஷேர்ஸை அதானிக்கு தான் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. அப்போ மோடி ஒவ்வொரு நாடாக போய் ஒவ்வொரு கையெழுத்தாக போடுவதும் முழுக்க அதானிக்காகவே தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு இலங்கைக்கு போய் இந்த பவர் ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணது முழுக்க அதானிக்கு தானா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுந்திருக்கு.